நாளைக்கு வந்து நிஃப்டி செல்லிங் சைட் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ரெண்டாவது எயிட் கேண்டில் வேணாம், 4 ஹவர்ஸ் கேண்டில் வச்சுப்போம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு கீழே வந்துச்சுன்னா 23,500 மேக்ஸிமம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு கேப் டவுன் ஃப்ளாட் போனீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கேப் ஃபில் ஆகலை, செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. 5,000 கோடிக்கு வாங்கியுமே வந்து பெரிய மூவ்ல, அதை விட எஃப்ஐ வந்து அதிகமாக செல் பண்ணிருக்காங்க. நெட் வேல்யூ 2,000 கோடி தான் பேலன்ஸு. ஸோ டவுசோவே இப்போ வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ இவன் வந்து இப்படியே டவுசோ முடிச்சா நாளைக்கு ஐடி இண்டெக்ஸ் வந்து வீக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐடி இண்டெக்ஸ் தான் ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணால். பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பேங்கிங்கை விட ஐடி கொஞ்சம் சஸ்டெயின் ஆனால் ஃபஸ்ட்டு விழுந்ததோ சரி, ஃபஸ்ட்டு ஒரு 2 கேண்டில் விழுந்ததோ சரி, அதுக்கப்புறம் மேலே தான் புஷ் பண்ண ட்ரை பண்ணான். ஸோ நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்தால் கிட்டத்தட்ட 1% தான் அங்கேருந்து இது வரைக்கும் விழுவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இதுவும் செகண்ட் இதுவும். ரெண்டாவது ரிலையன்ஸ் ஒரு சைட்வேஸ் ப்ளஸ் வந்து இந்த இடத்துல ஒரு கேப்பும் இருக்குது. ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, லோ உடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங்கன்னா இவனுமே வந்து கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. HDFC சேம் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் லாங் டைம் பிரேக் அவுட் ப்ளஸ். ஆனால் அது வந்து ஒரு டோஜி கேண்டிலாக தான் இருக்குது, ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் கீழே இருக்குது. நாளைக்கு HDFC ஹையை கட் பண்ணாத வரைக்குமே வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கும். ஸோ நிஃப்டி என்ன பேட்டர்னோ ஆல்மோஸ்ட் HDFCயும் அதே பேட்டர்னில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக தெரியும் உங்களுக்கு. சேம் பேட்டர்ன் ரெண்டுமே. பேங்க் நிஃப்டியுமே வந்து 5,400. ஸோ நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கான். ஸோ இந்த இடத்துல கேண்டில் ஸ்டிக் வச்சு பேட்டர்ன் பண்ணலாம் ஏமாந்துருப்பாங்க. இது வந்து ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஸோ அது பிரேக் நான் ட்ரை பண்ணியுமே வந்து பிரேக் பண்ண முடியல. நாளைக்கு இது கீழே சஸ்டெயின் ஆகிற வரைக்குமே வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50,000 உடச்சதுன்னா 49,650 நெக்ஸ்ட் டார்கெட். அதாவது நாளைக்கு க்ளோஸ் வச்சுச்சுன்னா மேக்ஸிமம் வந்து கேப் டவுனாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, நாஸ்டாக்கும் உழுவுது, இவனும் உழுவுறான். ஆக்சுவலாக வந்து டவுசோ கேப் அப் ஆகி அங்கேருந்து கீழே விழுவுறான். செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, பட் மார்க்கெட் க்ளோஸை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். மேக்ஸிமம் ஃப்ளாட் டவுன் சைடு ஓப்பனிங்க்கு தான் வாய்ப்பு இருக்குது நிஃப்டி. ரெண்டாவது கோட்டக் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஆனால் இந்த இடத்துல ரிவர்ஸில் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்ப்போம். HDFC சொல்லியாச்சு. SBI ஒரு சைட்வேஸ். ஸோ மாருதி நம்ம லைவில் சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் ஆகிருக்கு, பட் பெரிய மூவ் எதிர்பார்த்தோம் இல்லை. ரெண்டாவது பிரிட்டானியா
பிரிட்டானியா பிரேக் அவுட் ஆகி தான் க்ளோஸ் வச்சிருக்கு. நாளைக்கு இது வரைக்கும் வரும்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ இது பொசிஷனெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது ஸோ எஃப்எம்ஜிசி வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இதுலேயும் சரி மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்க்குறப்பே அப்படி தான் இருக்குது. ரெண்டாவது ஆட்டோவும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்குது. பட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்னி ஹை பிரேக் ஆகாத வரைக்கும் கீழே வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது நியூஸில் பார்க்குறப்ப இந்த இடத்துல ஒரு கேப்பு. எஸ், இந்த இடத்துல ஒரு கேப்புமே இருக்குது. ஸோ நாளைக்கு இது வரைக்கும் வந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குறமும் மாருதியில் வர வாய்ப்பு இருக்குது. ஹீரோ பிஎஸ்சியா ஹீரோ மோட்டார் ஆட திரும்பி பிஎஸ்சி. ஸோ இவனுமே செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கான். இவனுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கான். நாளைக்கு ஒரு மூவ் பொறுத்து தான். ஓகே, அவ்வளோதான். பார்ப்போம் நாளைக்கு.